அற்புதமான ஆட்சி மையத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. உலகத்தில் ஒப்பற்ற தலைவராக இன்றைக்கு பாதுகாப்பு துறையிலும் பொருளாதார வளர்ச்சியிலும் உள்நாட்டு பாதுகாப்பிலேயும் கூட நக்சல்கள் அழைத்து பெரும் தொல்லையாக விளங்கிய நக்சல்களை அழித்து ஒழித்து இன்றைக்கு மிக அற்புதமான ஆட்சி மத்தியிலே நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் மாநிலத்திலே ஒரு காட்டாட்சி நடந்து கொண்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்கு கேலிக்குரியதாக மாற்றப்பட்டிருக்கிறது. ஆளுங்கட்சியாலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலற்ற தன்மையினாலே குற்றவாளிகளுக்கு உறுதுணையாக நிற்கின்ற அந்த மட்டமான ஆட்சியினாலே அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் பெரும்பாலானவர்கள் ஊழல்களிலும் கஜா சிந்தட்டிக் போதை என்று அத்தனை வகையான போதைகளிலும் கூட ஈடுபடுகிறார்கள். மிகச்சிறந்த சீரழிவு மாநிலத்தில் எடுத்துக்காட்டாக தமிழ்நாடு விளங்கி கொண்டிருக்கிறது. வெளிநாடுகளிலே சென்று நாங்கள் பல லட்சம் கோடிகளுக்கு முதலீடுகளை ஈர்த்து கொண்டிருக்கிறோம் என்கின்ற ஒரு பொய்யான தகவலை நாட்டு மக்களை நாம் சொல்லி இந்த ஆட்சியாளர்கள் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு வெள்ளை அறிக்கை கேட்டால் தொழில்துறை அமைச்சர் வெள்ளைத்தாளை எடுத்து காட்டிக் கொண்டிருக்கிறார். இந்த ஆட்சியே ஒரு வெள்ளைத்தாள் ஆட்சி தான். வெள்ளைத்தாள் வெள்ளையாக இருக்குமே தவிர உள்ளே ஒன்றுமாக இல்லை. அதை போல வெறும் வெள்ளைத்தாள் ஆட்சியை நடத்தி கொண்டு இவர்கள் வெறும் வெள்ளைத்தாளை தான் நீட்டுவார்கள். அப்படி இது வெறும் ஆட்சியாக வெள்ளைத்தாள் ஆட்சியாக இன்றைக்கு இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. குற்றங்கள் இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக இது திகழ்ந்து கொண்டிருக்கிறது. எதற்கெடுத்தாலும் இந்த முதல்வர் அவர்கள் சொல்கிறார் இது முதன்மை மாநிலம் என்று. ஆமாம், குற்றவாளிகளை உருவாக்குவதிலே ஊக்குவிக்குவதிலே பாலியல் வன்புணர்வாளர்கள் பாலியல் குற்றவாளிகள் திமுகவை சேர்ந்தவராகவோ திமுகவின் ஆதரவு பெற்றவர்களாகவோ அங்குங்க எனாதபடி எங்கும் தமிழகத்திலே இந்த நாட்டை சீரழித்து கொண்டிருக்கிறார்கள். அதிலே இந்த ஆட்சி முதன்மையாகத்தான் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. வெற்று விளம்பரம். உங்களுடன் ஸ்டாலின், நலன் காக்கும் ஸ்டாலின், கனவுகளை சொல்லுங்கள் என்று வெற்று விளம்பரம் ஆட்சி முடியும் தருவாயிலே வெறும் விளம்பர அரசாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒன்றை சொல்லுகிறார், கனவுகளை சொல்லுங்கள் என்று. கனவு உண்டு, தமிழ்நாட்டிற்கு கனவு உண்டு. அந்த கனவு நீங்கள் அகற்றப்பட வேண்டும். இந்த தீய ஆட்சி ஒழிக்கப்பட வேண்டும். மக்கள் விரோத ஆட்சி இந்த நாட்டை விட்டு அகல வேண்டும். மறுபடியும் புரட்சி தலைவனுடைய ஆசி பெற்ற மராமத்து நாயகன், பச்சை தமிழன், புரட்சி தமிழர் எடப்பாடியினுடைய ஆட்சி இந்த நாட்டில் மலர வேண்டும் என்பதுதான் அந்த தமிழக மக்களுடைய கனவு. அந்த கனவை திரு ஸ்டாலின் அவர்களே நீங்கள் நிறைவேற்ற வேண்டாம். விரைவிலே நடைபெறவிருக்கின்ற அந்த சட்டமன்ற தேர்தலில் உங்களுக்கு இந்த தமிழக மக்களே இந்த உங்களுடைய கனவை நிறைவேற்றி காட்டுவார்கள். தமிழக மக்களுடைய கனவை நிறைவேற்றி காட்டுவார்கள் என்பதை நீங்கள் விரைவாக காண்பீர்கள்.